அதுக்கு வேற வேலையே கிடையாது. வேலை என்ன இருந்தாலும் சொல்லது கபூஸ் கலர் வேலை இருந்தா விடுங்க, அவ்வளவுதான். அது வேற வேலையே கிடையாது. எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே பேசாம போயிட்டாரு. பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. அவன் வந்து இவன் ஸ்டாலின் புள்ள வந்து பேசினா அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, இவருக்கு மட்டும் எதுக்கு கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க? அறிமாரி இல்லையா அவனுங்களுக்கு? எவ்வளவு இது வரானுங்க, அவனுக்கு டெய்லி வந்து நிக்கிறானுங்க, போய் நிக்கிறானுங்க இந்த ஏரியாவில். இவருக்கு மட்டும் கொடுக்காம போனா என்ன ஆகுது சொல்லுங்க? மறக்காம போட்டுருங்க, பாவட்டும். ஃபேமிலியா டிஎம்கே ஃபேமிலி ப்ரோ. ஆனா இப்போ டிஎம்கே சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. என் சித்தப்பா மூஞ்சுக்கு மேல நான் கேட்டு வந்தேன் இப்பதான். பேசுறதுக்கு இது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்து சும்மா பாத்துட்டு மட்டும் தான் போறதுக்கு உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க போலீஸ். அதான் இந்த டிஎம்கே பண்ற சரிதான். எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் எல்லாம் போயிடுச்சுன்னாங்க. ஆனா இன்னும் இந்த டிஎம்கே தான் பாத்துன்னு இருக்குது எல்லாத்தையும் தூக்கி வச்சுன்னு பேசினாரு. அவர் அவ்வளவு நேரம் 1 hour கிட்ட பேசிட்டு போனாரு. வந்து நீங்க தான் நின்று நானு அதெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, இவருக்கு மட்டும் கொடுக்கலாம் என்ன நியாயம்? இவரும் மச்சம் தானே, நாங்களும் மச்சம் தானே. அவரு வர்றது எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறீங்களே, நாங்கதான் வர வைக்கிறோமே அவளை இப்படி. அவர் வந்தாதானா கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் இல்லாம இருக்கவே இருக்காதுண்ணா. 2026 எங்க அண்ணன் வருவாரு, வேற மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எங்க அம்மா என்ன போகவே கூடாதுன்னாங்க. ஆம்பளை பசங்க இருந்தாங்க, எப்படி போவேன்னாங்க. என்ன சுத்தி அத்தனை பேர் இருந்தாங்க. ஒரு எனக்கு பேட் ஃபீல் இல்லைன்னா நான் வரும்போது பயந்தேன். முன்னாடிதான் பார்த்தேன், ஐயோ என்னால இது தெரியாம வந்துட்ட போல அப்படின்னு. எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் கூட வரலண்ணா. அவ்வளவு ஜாலியா இருந்தேன். நாங்க நின்று வெயில் அடிக்குதுன்னு கீழே தள்ளி விட்டாங்க. சரி சொன்னாங்க, இங்க நாங்க நின்று இருந்தோமே. சேஃப்டி எல்லாமே இருக்கும். நான் எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கே வார்த்தையே கிடையாது. எல்லாம் எங்க அண்ணன் நாங்க வந்து வாயால சொல்ல மாட்டோம். எங்க அண்ணன் 2026 செயல காட்டுவாரு. எங்க அண்ணன் நானா 2026 டிவிக்கு அதெல்லாம் ஒரு ஆள் இட்டு பண்ண முடியாதெல்லாம் கண்டிப்பா கட்டுவாருங்க. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதனால நம்ம தூக்கி போட்டோம். நாய் நான் கொச்சுன்னா இருக்கும், அதுக்கு நம்ம மேல கேட்டேன். அது மலையை பார்த்து நாய் கொச்சுன்னா இருக்கும். நம்ம நாய் தூக்கி இது பண்ண முடியுமா? வேலை கொச்சு கிடக்கணும். அது பண்ணேன் நம்ம அண்ணன் வந்து நம்ம எங்க வீட்டுல கூட தான் வந்து ஓட்டு போடுங்கன்றாங்க. சரிங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஓட்டு போடுறது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்னு அவள்தான் எல்லாருமே. நான் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா தைக்கிறாங்க, எங்க வீட்டை தைக்கிறவங்க முதல்ல நான் சொல்லுவேன் டிவிக்காக ஓட்டு போடுறேன். அது சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு. என்ன நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, நீங்க கண்டிப்பா போடுங்க. எங்க அண்ணன் மாத்துவாரு. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க சொல்லுவோம். எங்க வீட்டை தைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் இன்னும் யாருக்குமே போன் பண்ணி சொல்லல. எங்க வீட்டை வரவங்க எல்லாருமே, ஏன்னா முன்னாடியே போன் பண்ணா நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும். ஓட்டு போடுற தேர்தலுக்கு முன்னாலே எங்க எல்லாருக்கும் போன் பண்ணி டிவிக்காக ஓட்டு போடுங்க, டிவிக்காக ஓட்டு போடுங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னி வரைக்குமே லேப்டாப் தானே எங்க வீட்டு எங்க அண்ணனுக்கு லேப்டாப் தான் தரவே இல்லை. எங்க அண்ணன் 4th இன்ஜினியரிங் தான் படிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன். எதுக்கு லாஸ்ட் இயர் பசங்களுக்கு லேப்டாப் தரணும்? இப்ப எங்க அண்ணன் இப்ப எங்க வீட்டுல லேப்டாப் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். 4th இயர் அவனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு இருக்கான். எங்க அண்ணன் வந்து காலேஜ்ல வந்து லேப்டாப் தரணும்னு ஒரு 10 பேர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிறதுல வேற எல்லா காலேஜுமே கொடுத்துருங்க. எங்க அண்ணனுக்கு இன்னுமே லேப்டாப் வரல, எனக்குமே இன்னும் லேப்டாப் வரல. அப்ப கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. நான் எங்களை பத்தி அப்படி தெரியுது. எனக்கு லேப்டாப் பத்தி பேசிக் நாலேஜ் கூட தெரியாதுண்ணா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல கத்துனது 3rd இயர்ல எனக்கு வேலைக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3rd இயர் பசங்க எல்லாம் வாங்கி முடிச்சு இஎம்ஐயா கட்டி முடிச்சுட்டாரு விக்கிறாங்க. நான் கொடுத்துட்டு அப்படி எதுக்கு நான் கொடுக்கணும்? வேஸ்ட் தானே. தளபதி தானா வேற யாரும் கிடையாதுண்ணா. டிவிக்கே தானா. நான் அதுதான் சொல்றேன்னா, நாய் மலையை பார்த்து குறைச்சுன்னா இருக்கும். நம்ம கண்டுக்கூடாது. நம்ம விஜயண்ணா மட்டும்தான் வருவாரு. எங்க வீட்டுல நிறைய ஓட்டு இருக்கு. எல்லாமே 6 ஓட்டுமே விஜயண்ணாக்கு மட்டும்தான். கன்ஃபார்ம் அவர் தான் வருவாரு. ஜெயிச்சிட்டாருன்னா பாதுகாப்பு இது மட்டும் தான். அவர் மட்டும் தான். இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் அப்ப இருக்கிற ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் வரும். கண்டிப்பா இருக்கும், விசேஷமா இருக்கும், வெற்றியா வரும். கண்டிப்பா வெற்றி தான். ஆமா, ஒத்துழைப்போம். அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போதைக்கு விஜய் வந்தா நல்லது. விஜய் வருவாரு. மாற்றத்துக்கு தான் இப்ப மாற்றத்துக்கு தான் இவ்வளவு ஜனம் நிக்கிறாங்க. அது மாற்றம் தான் வரும்.
சரிங்க அம்மா, இப்போ விஜய் சார் மேல வந்து ரொம்பவே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஜூலிலாம் வந்து ரொம்ப இதுவா பேசுறாங்க. அவங்க பேசுறவங்க பேசல, யாரு தான் பேசல, எல்லாருமே பேசுவாங்கடா. யாரும் பேசாதா இல்ல, யாரு புதுசா வந்தாலும் வாழ விட மாட்டானுங்க. அது இவ்வளவு ஜனம் வந்து இருக்குதுன்னா அவருக்கு அன்புக்கு தான் வராங்க. புதுசா அமைப்போமே, புதுசா மாற்றி அமைக்கலாமே. 2 பேரும் ஆண்டுங்கிறாங்களா, மாற்றி அமைக்கலாம். ஓகேம்மா, அந்த மாற்றம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் இருக்கும். எங்க ஆதரவா எங்க வீட்டுல மொத்தம் 60 ஓட்டு. எங்க வீட்டுல 60 ஓட்டு எங்க தளபதிக்கு தான். இவங்க பெங்களூர்ல வந்துக்கிறாங்க. எங்க அக்கா பொண்ணு, எங்க அம்மா எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறாங்க. அவருதான் எங்களுக்கு. என் பையன் பேரே விஜய் தான். விஜய் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதியில வந்து தண்ணி மழை வந்தா ஃபுல்லா தண்ணி ரொம்பிடும். சரிங்களா? இப்ப உள்ள இந்த சைடுல இருக்கிறவங்க அந்த சைடு வர முடியாது, அந்த சைடுல இருக்கிறவங்க ரொம்ப பிரச்சனை இருந்தது. தண்ணி சாப்பிட்டுட்டு அந்தந்த மூலையில விழுந்து கிடப்பாங்க, போக முடியாது, வர முடியாது. ஒரு 10 மணிக்கு மேல வர முடியாது எங்களால. அந்த நிறைய ப்ராப்ளம் இருந்தது. உங்க தொகுதியில வந்து தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷானந்த் சார் தான் நிக்கிறாரு. ஆமா, எப்படி இருக்காங்க உங்க தொகுதியில அவர் நிக்கும் போது? புதுசா வராங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாதான் தெரியும் எப்படி இருக்கிறாங்கன்னுட்டு. நம்மளுக்கு வராத யாரையும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஜூலி வந்து எனக்கு மெரினா பீச்ல வந்து அணிலுக்குலாம் ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுக்கு வேற வேலையே கிடையாது. வேலை எதா இருந்தாலும் சொல்லது கபுஸ்கர் ஒரு வேலை இருந்தா விடுங்க, அவ்வளவுதான். அது வேற வேலையே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆளே கிடையாது. அதை பத்தி பேசிட்டு தான் வச்சுக்கோங்க, எனர்ஜி வேஸ்ட். அது வேற எதுக்கும் வருது, அது அவ்வளவுதான். அவங்கள பத்தி நம்ம பேசி நம்ம தான் பெரியவங்கள பண்றோம். அவங்கள பத்தி எல்லாம் கண்டிக்க கூடாது. ஜூலின்றதுல ஒரு ஆளே இல்ல இல்லைங்களா? தனிமனித தாக்குதல் மாதிரி நடத்திட்டே இருக்காங்க தளபதி மேல. அது எப்படி அண்ணா எல்லாத்தையும் தாண்டி மேல வந்துக்கிறாரு. நாம பெங்களூர்ல இருக்க ஒன்னொன்னு விஷயம் பாக்குறோம். அவங்கள பத்தி நல்லா தான் பண்ணுவாரு அவரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார் என்ன சொன்னாலும் அவர் ஒரு கல்லு வச்சு ஏறி வந்துனே இருக்கிறார். வேற ஏதாவது சொல்லு தளபதியை பத்தி. நலத்தில பத்தி நாங்களா வாயிலே வடசுற டிஎம்கே வாடா டிவிகேடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே. ஏன்னா நான் நிறைய வீட்டுக்கு நான் போய் நோட்டீஸ் கொடுத்து போயிருக்கேன். அங்கே எல்லாருமே கேட்டது தளபதி வரணும், தளபதி. ஒரு வீட்டுல ஒரு அம்மா அழுதுட்டாங்க, அவரு வரணும், கண்டிப்பா வரணும். என் பையன் மூல வளர்ச்சி சரியில்லாதவன், இத்தனை வருஷமா வேற இது இருந்து எதுவுமே பண்ணதில்லை. இப்ப வந்தாராச்சும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்காகவே அவர் கண்டிப்பா வரணும். இன்னொரு ஐடி சொல்றாங்க, அவர் பாவம், ரொம்ப அவர் லைஃப் வந்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க. எல்லா பர்சனல் லைஃப்ல இருந்து எல்லா லைஃப்லயுமே அவரை பத்தி ரொம்ப வந்து வராத அளவுக்கு பண்றாங்க. ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு. ஒருத்த மனுஷனுக்கு இப்படி தரக்கூடாது. இதுக்காக எல்லாருக்காகவும் இவ்வளவு கூட்டம் வந்தது யாருக்கு? ஒருத்த மனுஷனுக்காக தான். நான் இவ்வளவு தூரம் ஆபீஸ் லீவ் போட்டு வந்தது யாருக்கு? அவருக்காக மட்டும்தான். கண்டிப்பா அவர் வரணும். ஏன் இத்தனை நாள் இருந்த ஆண்ட கட்சிகளை என்ன பண்ணல உங்களுக்கு? இப்போ இந்த மீட்டிங்ல நான் வரேன், ஒருத்த எப்படி என்ன பண்ண தெரியுமா? அந்த மாதிரி நடக்குது. பெண்களுக்கு சேஃப்டி இல்ல. இந்த ரோடு மழை பெஞ்சா எப்படி இருக்குமா? எங்க ரோடு மழை பெஞ்சா இப்போ தண்ணி வரும், முட்டி அளவுக்கு தண்ணி வரும். எதுவுமே பண்ணது கிடையாது அவங்க யாரும். இவர் வந்தா பண்ணுவார் கண்டிப்பா. பெண்களுக்கு எவ்வளவு சலுகைன்னு போட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யாராச்சும் போட்டுருக்காங்களா? சரி, அதை விடுங்க. பெண்களுக்கு பஸ் இலவசம், கட்டணம் இல்லாத வாகனம் சொல்லிட்டு பஸ் கொடுத்தாங்க. அதுல என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஒரு பஸ் 1 ஹவருக்கு 1 பஸ் தான். அவ்வளவுதான் பெண்களுக்கு கொடுக்கலையே. ஆனா இவர் அப்படி கிடையாது. கரெக்டர் எல்லாருமே தருவாங்க. நம்ம தான் எல்லாம் கிடைக்கும். ஐயோ, அந்த பொண்ணு ஒரு ஆளே இல்ல ப்ரோ. நீங்க வேற ஏன்? ஏன்னா அவங்க வந்து தளபதியை தாக்கி பேசி வீடியோ போட்டுட்டே இருக்காங்களே. இப்போ என் ஆபீஸ் எடுத்துக்கோங்க. என் ஆபீஸ்ல இருக்க அண்ணா வந்து திமுக கட்சி. சோ அவர் தளபதி பிடிக்காது, நீங்களாம் அணி கொஞ்சம் என்னைய கலைப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்து அவரை பிடிக்காதுன்ற பட்சத்துல இவங்க கலாய்க்கிறாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண முடியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கால் வாங்கி நம்ம எதுவும் யோசிக்க கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கா அதான் நம்ம பண்ணணும். அதுதான் என் பாயிண்டே. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எத்தனை ஓட்டு டிவிகே போறீங்க? எங்க வீட்டுல மொத்தம் 3 ஓட்டு. எங்க அப்பா டிஎம்கே, பக்கா டிஎம்கே. பட் அவரை எப்படியாச்சும் போட வச்சிருவோம். கண்டிப்பா மாத்திருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை எப்படியாச்சும் பாக்கலாம். போடலன்னா அது அவர் விருப்பம், போடலாம் கூட. ஆனா எங்க வீட்டுல கண்டிப்பா வந்துரும். எங்க அண்ணி, எங்க அண்ணா, எங்க குட்டி பாப்பா கூட இப்ப கூட அந்த போட்டோ பார்த்து இப்படி கிஸ் எல்லாம் கொடுக்கும். அதனால எல்லாரும் போடுவாங்க எங்க வீட்டுல. பண்றாங்க வர வேணான்றது பயம். எங்க வந்துட போறாருன்ற பயத்தினாலதான் எல்லாருமே வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப சலுகை, இப்போ காசு கொடுத்ததே இத்தனை வருஷம் பொங்கல் பரிசு எவ்வளவு வந்தது? 1000 ரூபாய் பொங்கல் பரிசு. இப்போ 5000 ரூபாய். ஆமா, ஏன் அது கொடுத்தாங்க? தளபதி எங்க வந்துட போறாருன்ற பயத்தினாலதான் இவ்வளவு கொடுக்குறாங்க. சோ அவர் வரணும், கண்டிப்பா வருவாரு. ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்துல நாய்க்கு ஓடிட்டு போனாங்க, திருப்பி போனப்ப ஓடிட்டாருன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க. நானே
இப்போ ஒரு செலிபிரிட்டி வந்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிட்ட போய் போட்டோ எடுக்கணும் போவாங்க. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுதான் யோசிப்போம். இப்போ நம்மளே இவ்வளவு கூட்டத்துல சில பேர் தான் யோசிப்பாங்க, இவ்வளவு கூட்டத்துல எப்படி வர முடியும், ஏதாச்சும் பண்ணிட்டா அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அவருக்கு ஒன்றும் வராம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ அவர் வந்து உள்ள எல்லாருமே வந்து ஃபுல் கூட்டம் வந்துடும். ஃபுல் கூட்டம் வந்தா அவருக்கு பிரச்சனை ஆகுது, அவருக்கு பிரச்சனை கிடையாது, மத்தவங்களுக்கும் அடிப்படும். அதனால தான் சரி உள்ள போயிட்டா மத்த எல்லாம் போயிடுவாங்கன்னா அவர் யோசிக்கிறது. எங்க எல்லா தொகுதியுமே நல்லதா பண்ணுவாரு அவர் வந்தாருன்னா. என்ன எதிர்பார்க்கறீங்க தளபதி கிட்ட? ஏன்னா இவ்வளவு நாள் ஆட்சி 2 கட்சிகள் பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு சேஞ்ச் தான் ப்ரோ. கன்ஃபார்மா அவரு கொள்ளடிக்க மாட்டாருல்ல, சோ அதனால எதுவுமே இல்ல. சோ எல்லாமே நல்லதான் பண்ணுவாரு. தளபதி வந்து ஃபர்ஸ்ட் இதை அட்ரஸ் பண்ணனும், இதை அட்ரஸ் பண்ணனும். ஊழலை ஒழிக்கணும் பிரதர். எல்லாரையும் பார்த்துட்டு ஊழலை ஒழிக்கணும். ஜூலி வந்து நேத்து கூட அவன் அது ஒரு காமெடி பீஸ் ப்ரோ. அத பத்தி நம்ம பேசவே கூடாது. அவரே சொல்லிட்டாரு, அவருக்கும் டிஎம்கேக்கும் ஜூலிய பத்தினா நம்ம பேசவே கூடாது. நம்ம தான் பேசி அதை பெரிய ஆளா ஆக்கணும். சோ அத பத்தி பேசக்கூடாது. சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. எங்க ஓட்டு வந்து டிவி கேக்கு தான். என்ன பண்ணாலும் சரி எங்க ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஃபேமிலி ஓட்டு டிவி கேக்கு தான். இல்ல நான் வீட்டுல பிரச்சாரம் பண்ணி டிவி கேட்க மாத்திருக்கேன். எங்க வீட்டுல 6 ஓட்டும் டிவி கேக்கு தான். கட்சி வந்தா நல்லா இருக்கும்பா. டிவிக்கு விஜய் சின்ன வந்தா, விஜய் கட்சி வந்தா எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. நாங்க நம்புறோம். நாங்க எல்லாருமே 100% எல்லாமே ஓட்டு போடுவோம். புது கட்சி நீங்க நம்பறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணல? பண்ணலன்னா நாங்க இதுக்கே பண்றோம். பண்ணலன்னா நாங்க இப்பயே சொல்றோம். நாங்க அதனாலதான் நாங்க புது கட்சி வந்தா அவர் செய்வாருன்ட்டு நாங்க நம்பிக்கையோட சொல்றோம். நாங்க நாங்க வந்து கோடம்பாக்கம் டி நகர் தொகுதி தான். பொதுச் செயலாளர் புஷானந்த் சார் நிக்கிறாருங்க. ஆமா. இனிமே அவர் வந்து நல்லது செய்யணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் நாங்க வந்து, ஏன்னா இத்தனை கட்சி வந்து எதுவும் செய்யல, 2 கட்சி தான் இங்க மாறி மாறி நிக்குது. இப்ப இவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிறைய பிரச்சனை இருக்குப்பா, அதை நாங்களே கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிறோம். ஆனா கட்சி நாங்க எதிர்பார்க்கல. அவங்க சொல்லி சொல்லி எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த புது கட்சி வந்தா எல்லாமே செய்வாருன்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. தளபதி வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். 2026ல நம்ம தான் டிவிக்கே தான். சரிப்பா, தளபதி பாத்துட்டீங்க, ஆனா தளபதி பேசுறது கேட்க முடியல, எப்படி இருக்கு? அது வந்து தளபதி சிஎம் ஆயிடுவாருன்னு டிஎம்கேக்கு ஒரு பயம். அதனால வந்து பேசவே விட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட பேசவே விட மாட்டாங்க. அதான் இப்ப வந்து சரி, உங்களுக்கு ஓட்டு இல்ல, ஆனா தளபதிக்கு மேல இவ்வளவு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்? நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து தளபதியோட வெறித்தனமான ஃபேன் அங்கிள். அதனால தான். சரி, இல்ல தளபதி ஓட்டு போடணும்னு சொல்றீங்கல்ல இப்ப மத்தவங்க கிட்ட, அதுக்கான காரணம் என்ன? எதுக்காக ஓட்டு போடணும் தளபதி? கஞ்சா, கல்லு, இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் ஒழிக்கணும். ஆமாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு